வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நான் நேற்றுக்கு மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த வேல்யூ படி நீங்க இன்னைக்கு காலையில டிராப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு இதுதான் இன்னைக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கும். அதாவது 25,985க்கு மேல சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் அப்சைட்ல போயிருக்கும். அதுவே வந்து 25,895க்கு கீழே வந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல போயிருக்கும். இந்த ஓப்பன் பிரைஸ் இம்பார்ட்டண்டா இருந்திருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதுபடி மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மார்க்கெட் டைரக்டா கீழே வந்தாரு. அப்படி வந்தாலும் கீழே ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வரைக்கும், அதாவது செல் பிலோ லைனுக்கு கீழே ஒரு சப்போர்ட் வேல்யூ அடிச்சு ரொம்ப நேரம் ஆனா கன்சாலிடேஷன் ஆகி திருப்பி வந்து அப்சைட்ல, அதாவது கீழே வரைக்கும் வந்த மார்க்கெட் திடீர்னு ஃபைனலா வந்து மேலே போயிருக்கும். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து நேத்திக்கு என்னோட வீடியோல நான் சொன்னதெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கால் ஆப்ஷனை என்ன பிரைஸ்ல வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நேத்திக்கு நான் மார்க்கெட்ல நான் கொடுத்திருந்த வேல்யூ இப்படிதான் இருந்திருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் டே சார்ட்ல 1 ஹவர்லயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். மார்க்கெட் வந்து இதுதான் வந்து 815க்கு கீழே, அதாவது 848க்கு கீழே போனா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அப்படியே வந்தாலும் 815க்கு கீழே போனாதான் மார்க்கெட் டவுன் சைடுன்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டா வந்து இன்னைக்கு மார்க்கெட்டு அந்த 815ல அழகா எங்கிருந்து ஓப்பன் ஆனாலும் இந்த பிரைஸ் உங்களுக்கு எவ்வளவு அழகா வேலை செஞ்சிருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு பொசிஷனல் வேல்யூவா தான் நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? நான் கொடுத்திருக்கிற வேல்யூ, ஆனா இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பொசிஷனல் வேல்யூவா செயல்பட்டிருக்கும். பட் எவ்வளவு தூரம் வந்து அந்த 815 மார்க்கெட் விட்டு கொடுக்கல அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸ்டில் நவ் இப்ப வரைக்கும் மார்க்கெட் இன்னும் பைல தான் இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த டார்கெட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 948ங்கிறது பெரிய சப்போர்ட்டுங்க. அதுக்கு மேலதான் இன்னைக்கு க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இப்போ இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகலாம். நாளைக்கு மார்க்கெட் ஒரு ஓப்பனிங்கை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து டார்கெட் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்டில் நான் சொல்றது எப்பவுமே நான் சொன்னாலும் கேட்கக்கூடாது. நீங்கள் இதெல்லாம் ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். டே கேண்டில் இன்னைக்கு மார்க்கெட்டில் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. சரியான டோஜி கேண்டில். ஸோ எந்த பக்கமும் மார்க்கெட்டை எதுவும் நீங்க டிசைட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. சரிங்களா? நீங்க ஷார்ட்டா சொல்றேன், இந்த 48 கீழே வந்து எகெயின் 815 வரைக்கும் வரலாம். அப்படி இல்லை 948க்கு மேல சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் அப்சைடு போனா 214 அண்ட் ஆல் டைம் ஹை 26,277க்கு மேல 300 வரைக்கும் கூட போகலாம். சரிங்களா? அப்போதைக்கு நீங்க மார்க்கெட்ல நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் படி நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த இடம் வரும்போது நீங்க இன்னைக்கு ட்ரேடை சூப்பரா இன்சைட் பண்ணிருக்கலாம். யாரு பண்ணிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. என்கிட்ட ஒருத்தர் மட்டும் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷம். ப்ராஃபிட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்க. சரிங்களா? அதனாலதான் நம்ம இதை வந்து கிளியர் கட்டா தரேன். இது ஏன் வேலை செய்யணும், இது வந்து ஒரு பொசிஷனல் வேல்யூன்னு நான் சொல்லிட்டேன். என்னுடைய ட்ரேடிங் வியூல நான் வந்து பொசிஷனல் வேல்யூஸ் மட்டும்தான் இதுல ஆக்ட் பண்ணி வச்சிருப்பேன். அதர்வைஸ் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து எனக்கு டெய்லி வேல்யூஸ். இதை நான் வந்து கைட்ல மட்டும்தான் நான் போடுவேன். டெய்லி யூஸ் பண்றது கொண்டு போய் ட்ரேடிங் வியூல போட மாட்டேன். ஏன்னா அது பொசிஷனல் வேல்யூவோட இது மிக்ஸ் பண்ண மாட்டேன். பொசிஷனலா மார்க்கெட் எங்க இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஓகே, நீங்க இதை ஓனா அனலைஸ் பண்ண கத்துக்கோங்க. சரிங்களா? இதுல உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி இல்லைன்னா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே போல இன்னைக்கு மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மார்க்கெட்டு எகைன் வந்து சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்காரு. செல் பிலோவுக்கு கீழே வந்து சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்காரு. இதே இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியத்தை பத்தி பாத்திரலாங்க. இன்னைக்கு நான் பிரீமியம் சார்ட்டே நான் அனுப்புறதுக்கு டிலே ஆயிடுச்சுங்க. ஏன்னா நான் பொசிஷனல் இருந்தேன், அதனால நான் என்னால் அனுப்ப முடியல. ஸோ இன்னைக்கு லேட்டா தான் அனுப்பியிருப்பேன். நான் ஒரு பொசிஷன் கட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள மார்க்கெட்டு ஃபர்தரா வந்து நல்லாவே, என்ன நான் பொசிஷன் ஆட் பண்ணதுனால என்னால் வந்து இந்த ஒர்க்கை நான் பண்ண முடியல. அது இல்லாம நான் இன்னைக்கு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது திருப்பி ரீஆல்டர் பண்ணி அனுப்புறதுக்கு டைம் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால இன்னைக்கு மார்க்கெட்டை நீங்க எல்லாம் எப்படி பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ப்ளூ கலர் லைனுக்கு பேர் வந்து இதுதான் வந்து 0 to ஹீரோ வேல்யூங்க. 27 அப்படிங்கிறதும்
இன்னைக்கு 18 அதாவது 19 ருபீஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ரைஸாக இன்னைக்கு இருந்திருக்கும். யாரெல்லாம் எப்படி எடுத்திருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அங்கே மேலே போனாதான் நீங்கள் புட் ஆப்ஷனே எடுத்திருக்க முடியும். இந்த டைம் வந்து 9:50. இந்த டைம்ல நீங்கள் என்னென்ன ப்ரைஸில் நீங்கள் எடுத்திருக்கலாம் அப்படின்னு வேணா ஒரு வியூ பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா இது வந்து மேஜிக்கல் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ எனக்கு இந்த ப்ரைஸில் போய் எடுக்க பயமா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக் அதாவது 26,100 அப்படின்னா 950 புட் எடுத்து பார்த்தா தெரியும். 25,950 புட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரைஸை இந்த 27 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். பாத்தீங்களா? ஆனா இந்த ப்ரைஸ்ல என்னால ப்ரைஸ் வாங்க முடியல அப்படின்னா இந்த 47ல கூட நீங்க இதை ட்ரை பண்ணலாம். 47க்கு ஒரு லைன் போட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து அந்த 950ங்கிறப்போ மார்க்கெட் எங்க இருக்கு அகைன் க்ளோஸ் வச்சு இந்த 47ல இருந்து மார்க்கெட் எவ்வளவு அழகா புட் சைடு போயிருக்கு பாத்தீங்களா? ஸோ நான் சொல்றது இந்த டைம்ல என்னால இதை பை பண்ண ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த 47ல க்ளோஸ் வச்சு 53 வரைக்கும் போயிட்டு நம்ம லைன்ல வந்து தான் என்ட்ரி எடுத்துட்டு போவாங்க. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 46.9 கரெக்டுங்களா? ஸோ இப்படி தான் நீங்க இனிஷியேட் பண்ணணுங்க. நான் வந்து இந்த ப்ரீமியம் 27 ரூபாய்க்கு வரும்னு நான் வந்து மார்னிங்கே வந்து ஏன்னா நான் லேட்டா தான் அனுப்புனேன். அப்போ மார்க்கெட் புட்ல நான் பொசிஷன்ல இருந்தேன். அப்போ மார்க்கெட்டு என்ன நடந்துச்சு 27ங்கிற வேல்யூ கொடுத்துட்டேன். ஆனா இந்த பிரைஸ்ல உன்னால காலையில எடுத்திருக்க முடியாது. ஆனா செகண்ட் டைம் வந்தாரு பாத்தீங்களா? இந்த டைம்ல நீங்க தாராளமா இந்த பிரைஸ்ல பிக் பண்ணிருக்கலாம். 1:30க்கு நீங்க எடுத்திருந்தீங்கனாலும் இவர் 130 ரூபா அதாவது இந்த ஹையை தாண்டி அவர் போயிருப்பாரு. பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 138 வரைக்கும் போயிருப்பாரு. ஸோ நம்ம அவ்வளவு வேண்டியது இல்லை. நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த பிரீமியத்தை இந்த ஸ்ட்ரைக்ல தாராளமா நீங்க இனிஷியேட் பண்ணிருக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் வேல்யூ படி மட்டும்தான் இயங்குங்கிறத நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். சரிங்களா? நீங்க என்ன வேணாலும் பிரைஸ் ஆக்ஷன் எது வேணாலும் ட்ரெண்ட் லைனு ஓஐ பாக்குறீங்களா எது வேணாலும் பாருங்க. அதெல்லாம் நான் வேணாம்னு சொல்லணும். நீங்க பார்க்கக்கூடிய எதுவா இருந்தாலும் நான் வேணாம்னு சொல்லலாம். ஆனா மார்க்கெட்டை நீங்க இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம்ல கால்குலேஷன் எடுத்து நீங்களா டிரைவ் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் இங்க ஏர்ன் பண்ண முடியும். நான் சொல்வேன் எப்பவுமே நான் சொல்றதை கூட கேட்க கூடாது. நீங்க ஓனா அனலைஸ் பண்ண கத்துக்கணும். இதுதான் என்னுடைய நோக்கம். சரிங்களா? ஸோ அதுபடி மார்க்கெட் இன்னைக்கு நல்ல ஒரு டபுள் சைடு மொமெண்டம் கொடுத்தது. காரணம் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து ஹெட்ஜ் ஃபார்ம் ஆயிருந்தது. டபுள் சைடு மொமெண்டம் அப்படிங்கிறது மார்னிங்கே தெரிஞ்சது விஷயம் தான். இந்த மாதிரி ஹெட்ஜ் ஃபார்ம் ஆகும்போது மொமெண்டம் ரெண்டு பக்கமும் இருக்குங்க. சரிங்களா? ஒன் சைடு மொமெண்டம் அப்படின்னு நீங்க இன்னைக்கு எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா பிரீமியம் ரெண்டு பக்கமும் தான் போயிருக்கு அப்படிங்கிறது தான் இண்டிகேட் பண்ணுது. நீங்க இந்த பிரீமியத்துல கூட பார்க்கும்போது தெரியாது. நெக்ஸ்ட் டே அதாவது நெக்ஸ்ட் மந்தோடைய பிரீமியம்ல எடுத்து பார்த்தீங்கன்னா காலோட பிரீமியம்லாம் ரொம்ப ஹைக்ல இருக்குங்க. சரி பார்ப்போம். அது மார்க்கெட் நம்ம பிரீமியம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் மேல போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. செல் பண்றதுக்கு கூட அதிகப்படுத்தி வச்சிருக்கலாம். அது நம்ம டைரக்ஷனை பொறுத்து தான். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி 9:30 வரைக்கும் மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதுக்கப்புறம் அதை டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியெல்லாம் நம்ம எந்த ஒரு நோக்கத்திலும் வந்து அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்னு ஒரு பிளைண்டான ஒரு முடிவுக்கு மட்டும் யார் சொன்னாலும் வராதீங்க. நீங்க மார்க்கெட்டை தெளிவா பார்க்க ஆரம்பிச்சீங்கனாலே போதுமானது. சரிங்களா? ஓகே. சரி நான் இந்த டைம்ல இங்க கூட அழகா என்ட்ரி எடுத்திருப்பீங்க. நான் எப்பவும் என்ன சொல்வேன் கீழே போகும்போது எடுக்கக்கூடாது. மார்க்கெட்டு எப்ப இந்த பிரைஸ் நீங்க பாருங்க எவ்வளவு வரைக்கும் போயிருக்காரு. கிட்டத்தட்ட 40 வரைக்கும் போயிட்டு ஏன் இந்த 27 ரூபாய்க்கு வந்து என்ட்ரி எடுக்கணும்? அந்த பிரைஸோட விலையை பாருங்க 27.25. இது ஏன் நடக்கணும்? இப்படித்தான் நீங்க இதுல என்ட்ரி எடுக்கணும். ஸோ எடுத்து நீங்க இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் நல்லா ஹோல்டு பண்ணிருந்தீங்கன்னா ஒரு 68 வரைக்கும் நீங்க தாராளமா ஹோல்டு பண்ணிருக்கலாம். சரிங்களா? ஏன் இந்த விலையில ஏன் நடக்கணும்? இதெல்லாம் உங்களுக்குள்ள கேள்வி வரணும். சரிங்களா? மார்க்கெட்டை நான் எப்பவுமே வந்து ரொம்ப சிம்பிளா பாருங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த விலை வரும் பொழுது நீங்க இங்க ஓடி போய் எடுக்கிறத விட 40 ரூபா போனாலும் நான் 27 ரூபாய்க்கு வந்து என்ட்ரி எடுத்து தான் போவேன்னு போறாரு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் நம்ம விலைக்கு வரும்போது நீங்க என்ட்ரி எடுக்கணும்.
அப்பதான் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா கீழே இறங்க இறங்க நீங்க வந்து இங்க இனிஷியேட் பண்ணக்கூடாது. எப்பவும் நான் இதுதான் சொல்லுவேன். 0 to ஹீரோனா இது வந்து எல்லா வேலையிலும் இது நடந்தே தீரும். சரிங்களா? நீங்க எந்த பிரைஸ் எடுத்து செக் பண்ணீங்கனாலும் இந்த 27 அப்படிங்கிற பிரைஸ் நல்லா ஒர்க் பண்ணிருப்பாரு. இதை மார்னிங் எடுக்கிற மாதிரி இருந்தா போற ஸ்ட்ரைக்கு நீங்க தாராளமா எடுத்திருக்கலாம். அதர்வைஸ் நீங்க எனக்கு ஒரு என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க தாராளமா வந்து இந்த பிரைஸ் வரும்போது தான் நீங்க முடிவு பண்ணணும். இதே 25,850 கால் எடுத்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அதாவது 20 இதுல வந்து பாத்தீங்கன்னா 27 நான் ஒரு லைன் போடுறேன். இந்த விலையை விட்டு கொடுக்கும்போது ஃபர்தரா மார்க்கெட் பெரிய ஃபால் ஆயிருக்கும். அதுவே 19 ருபீஸ்ல சஸ்டெயின் ஆன மார்க்கெட் இன்னைக்கு எவ்வளவு தூரம் போயிருப்பாரு. இதெல்லாம் கிட்டத்தட்ட லாஸ்ட் மினிட்ல கிடைச்ச ஒரு பிரீமியம். 7 ரூபாயில லோ வச்சுட்டு போனவர் இன்னைக்கு எவ்வளவு போயிருக்காரு, கிட்டத்தட்ட 91 ரூபாய் ஆகி போயிருக்காருங்க. 91 ரூபாய்க்கு மேலே போயிருக்காரு, 93 வரைக்கும் போயிருக்காரு. ஸோ அது வேண்டாம். நம்ம 27 ரூபாய் வரும்போது நீங்க முடிவு எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் இங்கே நல்ல கிளாரிட்டியோட தான் மார்க்கெட் போயிருக்குங்க. சரிங்களா? இந்த 19 ரூபாயை க்ளோஸ் வச்சு திருப்பி வந்து என்ட்ரி எடுத்துட்டு பறந்துட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்களே வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? யாரோட உதவி இருக்கக்கூடாது. நீங்க இந்த மார்க்கெட்டை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையில தான் இருக்கு. சரிங்களா? நம்ம தெரிஞ்ச இந்த படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்படி இல்லையா இந்த வேல்யூவை எப்படி எடுக்கிறதுன்னு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஈஸியா வந்து உங்களால மார்க்கெட்டை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. இதே பேங்க் நிஃப்டி பார்க்கலாங்க. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நான் கொடுத்திருந்த வேல்யூஸ் படி ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்தாரு, பையபோல இருந்து வந்தாரு, செல் பிலோ லைனுக்கு கீழே வந்தாரு. அகைன் வந்து பாத்தீங்கன்னா பையபோ லைனுக்கு மேல போய் அழகா சூப்பரான ஒரு ட்ரேட் நிக்கலாம். பேங்க் நிஃப்டிலாம் எங்களுக்கெல்லாம் அருமையான ட்ரேட். 58,000 கால் ஆப்ஷன் 30 ரூபாயில இருந்து 213 ரூபாய் போயிருப்பாருங்க. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல பிரீமியம் பேங்க் நிஃப்டிலையும் கால் ஆப்ஷன்ல. புட் ஆப்ஷன் நல்ல பிரீமியம், பட் அதே போல கால் ஆப்ஷன் சூப்பரான பிரீமியம். இன்னைக்கு 58,000 கால நல்ல ஆக்ட் ஆச்சுங்க. நீங்க ட்ரேட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இதனால என்ன இருக்கு, ஒரே நிமிஷங்க. 58,000 கால் ஆப்ஷன் கிட்டத்தட்ட 30 ருபீஸ்ல என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இது விலையில எப்படி வந்துச்சுன்னு நீங்க ஆக்ட் பண்ணாத தெரியுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் 213 ரூபாய்ங்க. நல்ல ஒரு பிரீமியம் பேங்க் நிஃப்டிலையுமே. சரி, ஓகே. இதே போல எனக்கு இன்னைக்கு இதுல க்ரூட் ஆயில் வந்து லெவல்ஸ் எடுத்திருந்தேன். அது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டவங்க எடுத்துக்கோங்க. நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இது வந்து நைட்டுக்குள்ள புட் ஆப்ஷன் 279 கண்டிப்பா போகலாம். ஆனா இங்க ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்றேன். இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். 184க்கு வந்துட்டு 192க்கு மேல போனாருன்னா புட் ஆப்ஷன் இன்னைக்கு பை பண்ணலாங்க. நல்ல ப்ராஃபிட். அதுக்கு நீங்க 179 தான் வந்து 184 வரைக்கும் வர வாய்ப்பு உண்டு இன்னைக்கு. அப்படி வந்துட்டு அவர் போனாருன்னா தான் மேல வந்து நல்லா சஸ்டெயின் ஆவாரு. அதுக்கு இடையில போகக்கூடியது இப்ப நீங்க எடுக்க கூடாதுங்க. ஸோ இப்ப இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கு கால் வீக்கா இருக்கு அப்படிங்கறத காமிக்குது. ஆனா வந்து புட்டு தான் நீங்க ட்ரெண்டா இருக்கும். அப்படி இருந்தாலும் 184க்கு வந்துட்டு அவர் மேல போனாதான் ஸ்ட்ராங்கா இருப்பார். அதர்வைஸ் எப்போ வேணாலும் கீழே வருவார். சரிங்களா? இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் யூஸ் பண்ணி பாருங்க. வேல்யூஸ் தேவைன்னா நீங்க எடுத்துக்கோங்க. இது லைவ்ல நடந்துட்டு இருக்கு. நீங்க மதியம் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இப்போ டேட்டா கேட்டதுனால நான் இதை அனுப்பியிருப்பேன், ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுடைய வியூ இது மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. இந்த வேல்யூஸ் வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இது உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் யூஸ் பண்ணுங்க. இது மேஜிக்கல் வேல்யூஸ் மாதிரி தான். இது ரெண்டு பக்கமும் வேலை செய்யும். அதாவது க்ரூட் ஆயில் 5350 கால் ஆப்ஷன் 192க்கு மேல இருந்தா மார்க்கெட் க்ரூட் ஆயில் வந்து அப்சைட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதுவே 192க்கு மேல புட்டு, அதாவது 5400 புட்டு 192க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இப்படி நீங்க பார்க்கும்போது இது மேல இருக்கு அப்படிங்கிறதுக்காக புட் ஆப்ஷன் இப்ப பை பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். சரிங்களா? அது நான் எக்ஸ்பெக்ட் பண்றது 184 வரைக்கும் வர வாய்ப்பு உண்டு.
அந்த பிரைஸ் வந்துட்டு 192 வந்து நின்று சஸ்டெயின் ஆனா மட்டும் புட்டை பை பண்ணுங்க. அது வரைக்கும் 184 வரைக்கும் வர வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? 6 o'clock மேல நல்லா இருக்கும். நீங்க அப்ப கூட எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வேல்யூ மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்க எடுத்து யூஸ் பண்ணுங்க. இதுல ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா எனக்கு பிங் பண்ணுங்க. சரிங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு. சரிங்களா? ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருந்தேன் நிஃப்டி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நேற்று கொடுத்துருந்தேன். அதாவது 25,650 கால். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,650 கால் 108க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து அப்சைட்ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். மார்னிங்கே வந்து அதை உடைச்சிட்டாங்க. அதே போல 132 ருபீஸ்க்கு மேல இருக்கக்கூடிய 2600 புட்டு வந்து 132 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு நம்ம வேல்யூ இதோட மேட்ச் ஆகுது. அப்ப தாராளமா நீங்க 132 வரும்போது உங்க முடிவை தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். நல்ல பிரீமியம் இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே. ஸோ மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், இது மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிறத பார்த்துடலாங்க. நாளைக்கு மார்க்கெட் படி இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஆக்சுவலா அதாவது வந்து இப்போதைக்கு இதுக்கு மேல இருக்கிறது 948க்கு மேல இருக்கிற வரைக்கும் அப்சைட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. பட் அதுக்கு கீழே வரும் பொழுது 815 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது நாளைக்கு மார்க்கெட்டோடைய வேல்யூஸ் வரும்போது நீங்க அதுபடி செக் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் வந்து மார்க்கெட்டுக்கு நீங்க ஓனா அனலைஸ் பண்ண கத்துக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 பாயிண்ட் அப்படிங்கிறது ரேஞ்சா இருக்குங்க. சரிங்களா? அதுபடி நீங்க ஓப்பன்ல இருந்து 60 பாயிண்ட்ஸ் வந்து நீங்களே வந்து டெரைவ் பண்ண கத்துக்கோங்க. சரிங்களா? ஓப்பன் பிரைஸ்ல இருந்து 60 பாயிண்ட் மேல போச்சுன்னா பை அபோவா செயல்படும். அதுக்கு கீழே வந்து செல் பிலோன்னு எடுத்துக்கோங்க. ஓப்பன் பிரைஸ பிளாக்ல லைனா வச்சுக்கோங்க. அதர்வைஸ் 3 ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே சப்போர்ட் 60 பாயிண்ட்ங்கிற ரேஷியோல சப்போர்ட் போட்டுக்கோங்க. ஸோ இதுபடி நீங்க ட்ரேட் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? நாளைக்கு ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் கொடுத்துறேன். 26,000 கால் 182 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதுவே 25,950 புட்டு 150 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குன்னு இது டைரக்ஷனுக்கு உண்டான ட்ரேட் மட்டும்தான். இதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த விலை வரும் பொழுது ட்ரெண்ட் என்னவா இருக்கு அப்படிங்கறத மட்டும் ஐடென்டிபிகேஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்க, போதுமானது. சரிங்களா? ஓகே நண்பர்களே, இது பற்றின வேற ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9842088858 இந்த நம்பருக்கு பின் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சரிங்களா? உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.